ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/12/2024 அக்ஷயா AK 679க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 287 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 260 287. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 139, அதுக்கு முந்தின ட்ரா 591 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D 4D வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 787 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 909. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5D அண்டு 60ங்கிறதுனால 90 எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 0. 0வோட 9 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கழிச்சாலும் நம்மளுக்கு 9 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கூட்டினாலும் 9 தான், கழிச்சாலும் 9 தான். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து 9ஓட அந்த 0வையும் அப்படியே எடுத்துக்கலாம், 9 அல்லது 0ன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுக்கு இந்த 787க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 9 அல்லது 0வா. இப்போ இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 099 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம், ஏன்னா ஃபுல் போர்டுமே அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 0வோட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பரை தான் காட்டும், அதேமாதிரி கழிச்சாலும் அதே தான். அதனால் நம்மளுக்கு 90 அப்படியே எடுத்தோம், நம்மளுக்கு அப்படியே 90 கிடச்சிருக்கு. இப்போ 099 பார்க்கலாம், சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 099 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 432. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 43. இதை நம்ம அப்படியே ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 4 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 3. இப்போ 4ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். இங்கே 4ஓட 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 7 அல்லது 1. இப்போ இந்த 099க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 742 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே ஏ போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஃபுல் போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு. இப்போ நம்ம 742க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இப்போ நம்ம 742க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 507. இதில் நம்ம வந்து 50 எடுக்கணும். இப்போ இதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிடலாம். 5 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 0. 5ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 5 தான் கிடைக்கும். மைனஸ் பண்ணாலும் 5 தான் கிடைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்த அதே மாதிரி 5வையும் 0வையும் எடுத்துக்கலாம். அப்போ 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 742க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 0வா. இப்போ இந்த 742க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 591. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ராலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ 591க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 11. இதை நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 1ஓட 1 மைனஸ் பண்ணோம்னா 0. இந்த இடத்துல 1ஓட 1 கூட்டினா 2, கழிச்சோம்னா நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 அல்லது 0ன்னு இருக்குது. இந்த 591க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 0ன்னு இருக்குது.
இப்போ இங்கே நம்மளுக்கு 591 அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 139 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 0 கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் இருந்ததுனால இந்த டபுளில் உள்ள 1 தூக்கியிருக்காங்க. 2 அல்லது 0ன்னு இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம 1 சேர்க்க வேண்டிய கட்டாயம். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக கெஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். சில பேருக்கு இது இல்லை ஏமாத்து வேலை அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனால் கண்டினியூஸாக கெஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம 201ங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். எப்படி நம்ம 5-0 அப்போ நம்ம 0-5 அப்படியே எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் இருக்கிறதுனால நம்ம டபுள் அப்படியே எடுத்திருக்கோம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும், ஃபெயில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போ 139க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 759. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இப்போ இதை கூட்டிடலாம். 7 ± 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2 கழிச்சம் 4 நம்மளுக்கு 2. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ தனிப்பட்டு நம்ம கெஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த 2 மட்டும் தான் கையில் எடுப்போம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதில் கிடச்சிருக்க இந்த 7 5 டச்சில் எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் நானும் எடுப்பேன். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு முந்தின ட்ராவல் கெஸ்ஸிங்கோடைய லிங்க் தான் இந்த இதுவும். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 2 7 நம்மளுக்கு பெருசாக கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த 139க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 மட்டும் தான் நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டாக இருக்குது அல்லது ஆல். ஆனால் நம்மளுக்கு இந்த 139க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 287. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட நம்ம இந்த எக்ஸையும் சேர்த்து எடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கும். ஸோ கெஸ்ஸிங்கை கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஒரு சில இதுகளை ட்விஸ்டட் நம்பர்ஸை நம்ம கவனிக்கணும். அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். இந்த 287 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவலையும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 287. இதோட ஃபுல் ப்ரைஸ் 260. இதில் நம்ம எடுக்க போகிறது 26. இதை நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிடலாம். 2 ± 6. இப்போ 6ஓட 2 கூட்டினோம்னா 8 கழிச்சோம்னா 4. 8 அல்லது 4. இப்போ எல்லாமே தனித்தனி நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல். எட்டு அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/12/2024 அக்ஷயா ஏகே 679க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.